பார்க்க முடியல நம்ம போயிட்டு. சரி, இன்றைய நாளுக்கான நன்றி பாமுக நன்றி. பொருட்சொல் மந்தம் மந்தம். தாங்க அப்பா மந்தம் மந்தம் மந்தம். சாப்பாடு சமைக்காமல் மந்தமா போறது சரி, வாணி. ஒவ்வொருத்தரப்பு தாங்க. வணக்கம் வாணி. வணக்கம். இன்றைய பாமுக பொருட்சொல் திங்கட்கிழமைக்குரியது. எனது ஆக்கம் 6001. மந்தம் மந்தம். மந்தம் குழந்தைகளுக்கு அதிகமாக வயிற்றில் மந்தம் என்ற நோய் ஏற்படுவதுண்டு. அதுக்கு மந்தத்துக்கு நகோமத்தை வைத்து கொடுப்பார்கள். மந்தம் என்று இருந்தால் குழந்தைகளுக்கு. மந்தம் காடுகளை அழித்து சுற்றாடலை மாசுபடுத்துவதனால் சுற்றுச்சூழல் மாசுபடுத்தப்படுகின்றது. அழிக்கல்னு ஒரு பதம் இருக்கின்றது. மந்தம் சாப்பாடு வித்தியாசமாக சாப்பாட்டு இருந்தால் வயிற்றில் அஜீரணம் ஏற்படும். அஜீரணம் ஒரு பதம் இருக்கின்றது. மந்தம் படிக்க படிக்க சிலருக்கு அறிவு மழுங்கி போவதும் உண்டு. அது கூழ்பானைக்குள்ள விழுகிறது என்று சொல்வார்கள். அந்த இதுகளை கூட படிக்கிறதால அறிவு மழுங்கி போகிறன்னு ஒரு பதம் இருக்கின்றது. மந்தம் மத்து என்று ஒரு பதம் இருக்கின்றது. பாலை கிடந்து மோர் தயிர் என்று எடுப்பார்கள். மத்து ஒரு பதம் இருக்கின்றது. கடைந்து ஒரு பதம் இருக்கின்றது. மந்தம் மென்மையான ஆடைகளை குழந்தைகளுக்கு அணிய வேண்டும். மென்மை என்று ஒரு பதம் இருக்கின்றது. மந்தம் அற்பனுக்கு பவுசு வந்தால் அத்தராத்திரி குடைபிடிப்பான். அற்பனுக்கு மவுசு வந்தால் அத்தராத்தில் மந்தம் என்று ஒரு பதம் இருக்கின்றது. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். வணக்கம். பொருட்சொல் மந்தம் மந்தம். 1020வது மந்தம். சிறு பிள்ளைகள் சாப்பிடாம இருந்தா அவர்களுக்கு மந்தம் என்று சொல்லுவார்கள். அந்த சொக்கெல்லாம் பெருசாக இருக்கும், அவர்களுக்கு வயிறு பெருசாக இருக்கும். அப்ப அவர்களுக்கு மந்தம் என்று சொல்லுவார்கள். அந்த மாமரத்தின் மாங்கொட்டையை உள்ளுக்கு எடுத்து காய வச்சுட்டு அதோட ஓமம் அதுகள் எல்லாம் போட்டா வச்சு அந்த பிள்ளைகளுக்கு கொடுப்பார்கள். படிக்காத பிள்ளைகளை பார்த்து என்ன உனக்கு மந்தமோ ஒன்றும் ஏறுதில்லை என்று சொல்லி பேசுவார்கள். மந்தம் மந்தமாக இருந்தால் அந்த என்ன ஒன்றும் செய்யாமல் பேசாம இருப்பார்கள் அந்த குழந்தைகள். இவ்வளவுதான் எனக்கு தெரிந்த மந்தம். நன்றி. நன்றி. வணக்கம். வணக்கம். வணக்கம் வாணி. வாங்க. பாமுகர்களுக்கும் திருநாமுகர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு பாமுக பொருட்சொல் என்று மந்தம் மந்தம் என்னுடைய மந்தம் 1820 ஆகுது. இது அஜீரணம், அற்பம், சோம்பல், தாமதம் என்ற அந்த சொற்களை கொண்டு இந்த மந்தம் வருகின்றது. ஒரு சொல், செயல், வேலை போன்றவை இயல்பான வேகத்துடனும் சுறுசுறுப்புடனும் நடக்காத நிலையில் மந்தமாக தொழில் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்வார்கள். சுறுசுறுப்பிடம் மந்தமாக நடக்கிறதுன்னு சொல்வார்கள். அற்பமாக இருக்கிறது, ஒரு செயலை என்ன அற்பமாக இருக்கிறது. சொற்பம் கொஞ்சத்தையும் சொல்வார்கள் அற்பம் என்று. இந்த இழிவான அற்பன்னு சொல்வார்கள். அற்பன்னு சொல்லி யாக சொன்ன மாதிரி அற்பனுக்கு பவுசு வந்தால் நடுராத்திரில கூட பிடிப்பாருன்னு அந்த அற்பத்தனமான செயல்களை சொல்லுவதற்கு அற்பம் உண்டு. மற்றது சொற்பமாக இருப்பதையும் சொல்வார்கள் அற்பம் உண்டு. சொற்பமாக இருக்கிறது, கொஞ்சமாக இருக்கிறது மந்தம். அதிகமாக சாப்பிட்டு சீரணிக்காமல் இருப்பதும் மந்தம். மந்தம் வயிற்றுல மந்தமாக இருக்கிறது, சீரணிக்காமல் இருக்கிறதுன்னு சொல்வார்கள். குழந்தைகளுக்கு வயிற்றின் மந்தம் இருக்கிறது என்று சொல்வார்கள். அதுக்குரிய வைத்தியங்கள் அவர்கள் சாப்பிடாம சோம்பலாக இருப்பார்கள், மந்தம் பிடிச்சிட்டு. சில நேரங்களில் நமக்கு சோம்பலாக இருக்கும், அதையும் மந்தம் என்று சொல்லும். மந்தமாக இருக்கிறது சோம்பலையும் மந்தம் என்று சொல்லுகிறார்கள். இவ்வளவுதான் நான் எடுத்த மந்தம். நன்றி. வணக்கம். வணக்கம். நாளைக்கு அதை போட்டு விடுங்க. மந்தத்துக்கு போட்டுட்டேன் இருக்குது பாருங்க. எல்லாம் போட்டேன். நன்றி. வணக்கம் வாணி. நன்றி. வணக்கம். வணக்கம். மந்த குணம் உள்ளவர்கள் மந்த நிலை மப்பும் மந்தாரமா இருக்குன்னு சொல்வார்கள். மந்தாரம் மந்தாரம் இது மந்தம் என்ன? ஓகே. மந்தாரம் வேறு சொல்லி இருக்குது மந்தாரத்துக்கு. நாளைக்கு குதி 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 குதி. வணக்கம். குதி குதி நாளைக்கு யோகா பயிற்சி செய்யறது குதியால குதித்து குதித்து குதியால. வணக்கம் அஜிதா. வணக்கம். செரிமாமம் இல்லாம இருக்குதானே மந்தம். செரிமானமா? செரிக்காம இருக்கிறதுக்கு செரிக்காம அந்த வயிறு கொஞ்சம் ஊதுனமாயி சாப்பாடுகள் பிரச்சனையா இருந்தா மந்த வைத்தியத்தில் சொல்லுவாங்க. ஓம வாட்டர்ல மல்லி தண்ணிய வச்சு குடிங்க. இல்ல அது நான் வெந்தயத்தை போட்டுட்டு தண்ணிய குடிச்சுங்கண்டா நல்ல ஒரு சாமான். அது நல்ல ஒரு சாமான். அது மந்தத்துக்கு நல்லா
அடுத்தது இந்த சுறுசுறுப்பு இல்லாம இருக்கிறதையும் மந்தம் என்று சொல்வார்கள். இப்ப எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது, மந்தமா இருக்குது, இன்றைக்கு போக விளையாட ஒரு மாதிரியா இருக்கு, அந்த சுறுசுறுப்பு இல்லாம இருக்கிற தன்மைக்கும் மந்தம் என்று சொல்லப்படும். அடுத்தது புண்மை, இது ஒரு சொல்லியிருக்கிறது, அது என்னன்னு தெரியாது. எது புண்மை, பூனான்னு நமையன்னா புண்மை. உண்மையா? புண்மை இருக்குது, புண்மை மந்தம். சரியா. புண்மைக்கும் ஒரு புண்மை, பூனான்னு நமையன்னான்னு இருக்குது புண்மை. மற்ற மந்தம்னு சொன்னா அந்த அதிகமா குழந்தைகள் சக்தி எடுக்கிற டைம்ல சொல்லுவாங்க மந்தம் வயிற்றுல, அப்படி அதுதான் கூட பேசப்படுற சொல். சாப்பாட்டு பிரச்சனையை வச்சு சொல்லப்படுற சொல் தான் கூடுதலாக பேசப்பட்டிருக்குது மந்தம். என்ன வாணி? ஆமா ஆமா, அஜீரண குறைபாடு, அஜீரண குணத்தை தான் அந்த மந்தம் என்று வயிற்றுல மந்தமா இருக்கிறபடினால சாப்பிட அதிகமா கூடுதலாக கரைக்கப்படும். சில நேரம் அந்த பெற்றோர்கள் என்ன செய்வாங்க, அந்த குழந்தை பிள்ளைகளுக்கு இந்த விரல் பின்பக்கத்தால தட்டி பார்ப்பார்கள், அது பொம்பொம்னு சத்தம் கேட்கும், சர்வ கூடத்துல சத்தம் கேட்கிற மாதிரி வயிற்றுல. இந்த மந்தம் இருக்கிற பிள்ளைகளுக்கு வயிற்று தட்டுனா வடிவ சத்தம் கேட்கும், சத்தம் கேட்கும், சத்தம். அந்த வயிற்றுல தட்டி பார்ப்பாரு, பிள்ளை சத்தி எடுக்குன்னு எங்களோட அம்மம்மா செய்வா. பிள்ளை சத்தி எடுக்குது, பால் குடிக்குதுன்னு போய் சொன்னா அப்படி வயிற்ற இப்படி தட்டி பாப்பா, விரல தொங்கல் இருக்குன்னு சொல்லுவார்கள், வயிற்றுல தொங்கல் இருக்குன்னு சொல்லி போட்டு ஏதோ தட்டி விடுவார்கள், தொங்கல் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவார்கள். கொஞ்சம் அந்த விரலால தட்டி முதல் பாப்பார்கள், எனக்கா முதல் விரலால தட்டி வயிற்றுல தொங்கல் இருக்குன்னு சொல்றது, வயிற்றுல அதான் தோசைக்கு வெந்தயம் போடுறது கூட மந்தத்துக்கா இருக்கலாம். வெந்தயம் எல்லாத்துக்கும் நல்லது, எல்லாத்துக்கும் நல்லது. அது நித்திரை தூங்குமே, அது ஓவரா சாப்பிட்டா எதுவும் தான் தோசை இல்லை, எதுவும் தான் அளவோட சாப்பிடுங்க. அதுக்குரிய பயிற்சி சொல்லுங்க, அதுக்குரிய பயிற்சி வச்சுங்க, ஃப்ரெஷ் ஏர் எடுங்க, எல்லாம் பறக்கும். இப்ப எங்கட வயதுக்கு 2 தோசைக்கு மேல சாப்பிடக்கூடாது. நீங்க ஒரு ஆசை யார விட்டுது, ஆசை யார விட்டுது. அளவு தெரியாது, அளவு சைஸ் அதான் சொல்றேன், அம்மாவுக்கு நார்மல் தோசை தெரியும் தானே ஒரு அளவுக்கு. நான் சின்ன சொல்றது ஏன்னு சொன்னா அந்த மற்றவளம் திருப்பேக்க பிஞ்சிருமண்டு, அத 4 சாப்பிடுங்க. நன்றி. ஜெயமலா இருக்கா மந்தம்? இல்ல மந்தம் நீங்க சொல்றத நான் நினைச்சேன். இப்ப வெளியில மப்பு மந்தம் எங்களுக்கு எங்கட உடம்பும் ஒரு மந்தமான நிலை அடையும், எங்களுக்கு ஒரு இதா இருக்கு, ஒரு சுறுசுறுப்பு இல்லாம இருக்கு மந்தமாக, அதைத்தான் நினைச்சு கொண்டு வந்தேன். நன்றி. மந்தம் இல்லாத சொல்லி வாணிமா, நான் ஒரு மருத்துவத்துல வருவேன், போயிட்டு டாக்டரை பார்க்கணும், பார்த்துட்டு வரேன். ஓகே, நன்றி, வணக்கம். அந்த சூமை ஓபன் பண்ணாமே போவேன், அறிவிக்கலாஞ்சதுக்கு வாங்க. நான் வைத்தியரிடம் போவேன், வைத்தியரிடம் போயிட்டு அதுக்கு இடையில வந்தா நான் வருவேன், சூம் ஓபன் பண்ணாம தான் போகுது. நன்றி நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். மியூட்ல விடுங்க. நன்றி, வணக்கம். இப்பொழுது இன்றைய நாளுக்கான தினக்கவியுடன் செல்வோம். சிவதர்சனி ராகனர்கள், வணக்கம், வாங்க. வணக்கம். தினக்கவி 2293, சிவதர்ஷினி ராகவன், சுவிட்சர்லாந்தில் இருந்து. உள்ளம் பூவாக. எண்ணங்களின் பிறப்பும் ஏற்றங்களின் சிறப்பும் எளிமையின் வெனப்பும் எண்ணற்ற நற்கருத்தும் உருக்கொள்ளும் உள்ளத்தில். எண்ணங்களின் பிறப்பும் ஏற்றங்களின் சிறப்பும் எளிமையின் வெனப்பும் எண்ணற்ற நற்கருத்தும் உருக்கொள்ளும் உள்ளத்தில். கருணையின் ஊற்றும் கற்பனை இறக்கை விரிப்பும் உண்மை போய் அறி தந்திரமும் உறக்கங்கெடுக்கும் செயல்களும் வடிகட்டப்படும் உள்ளத்தில். கருணையின் ஊற்றும் கற்பனை இறக்கை விரிப்பும் உண்மை பொய் அறி தந்திரமும் உறக்கம் கெடுக்கும் செயல்களும் வடிகட்டப்படும் உள்ளத்தில். வாழ்த்துவதும் தூற்றுவதும் வரலாற்றை தொடர்வதும் கை கொடுத்து உதவுவதும் காக்கும் வார்த்தை பிரசவமும் உள்ளம் எனும் கோவிலிலே. வாழ்த்துவதும் தூற்றுவதும் வரலாற்றை தொடர்வதும் கை கொடுத்து உதவுவதும் காக்கும் வார்த்தை பிரசவமும் உள்ளம் எனும் கோவிலிலே. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம். தினக்கவி நாக்கு. நாவினால் சொன்ன சொல் நாணயம் என்பர். நாவினால் சொன்ன சொல் நாணயம் என்பர். நாணயம் இருந்தால் நடப்பவை உண்பார். நாணயம் இருந்தால் நடப்பவை உண்பார். நாவினை புரட்டுதல் நாணயம் அல்ல. நாவினை புரட்டுதல் நாணயம் அல்ல. நாவினின் வலிமையோ நாணயம் காத்தல். நாவினின் வலிமையோ நாணயம் காத்தல். நாணயம் என்பது சிலருக்கு வாக்கு. நாணயம் சேர்ப்பதே சிலருக்கு மூச்சு. நாணயம் என்பது சிலருக்கு வாக்கு.
நாணயம் சேர்ப்பதே சிலருக்கு மூச்சு. நாவினில் எலும்பில்லை வளையாது நிலைக்க, நாவினில் எலும்பில்லை வளையாது நிலைக்க, நாவின்றி உயருமோ தாய்மொழி சிறக்க, நாவின்றி உயருமோ தாய்மொழி சிறக்க. நான் தினக்கவி. சூப்பர், நன்றி. வணக்கம். கே சர்மா அவர்கள் இணைந்திருந்தார்கள். வாருங்கள் ஜெயராஜன். வணக்கம். வணக்கம் மாணி. வணக்கம். தினமர பாமகவை திங்கட்கிழமைக்குரியது. இது 2159வது ஆக்கமாகும். நான் யார் தெரியுமா? ஓ என் உற்ற நண்பனே, நீ என்றும் என்னோடுதான் உதவியாக அருகில் இருப்பாய். என் மனக்கிடக்கிளை நொடிப்பொழுதில் எடுத்தியம்ப எனக்கு பக்கபலமாக இருக்கின்றாய். நான் களைத்தாலும் நீ நிலைத்து நிற்பாய். உன் காலம் வர ஓய்வெடுப்பாய். உள்ளத்துணர்வுகளையும் அறிவையும் ஆற்றலையும் வெளிப்படுத்த சொல்லனா மகளில் அலங்கரிப்பாய். பலரும் உன்னை வாங்கி பயன்பெறுவார்கள். எல்லாவற்றுக்கும் எல்லோருக்கும் உதவுகின்றாய். பலதை நீதானே சுமக்கின்றாய். பற்பல நிறங்களில் காட்சியாவாய். உன் வேலை முடிந்தோன் உங்களை ஒதுக்கி விடுவார்கள். உன் கதையே முடிந்தது. சிறியோர் தொடங்கி பெரியோர் வரை உன்னை கவனமாக வைத்திருப்பர். பள்ளி செல்வோர் பதவியில் உள்ளோர் இவர்களுக்கு அவசியமாகின்றாய். பலதை வெளிப்படுத்தி உருவாக்குவாய். எனது காலம் எப்போது முடியுமென எனக்கே தெரியாது. முடிந்த பின்பு ஒன்றை தேட வைப்பாய். பாமுகத்தில் உதவியால் பலன் கிடைத்தது. அறிவு வளர்ந்தது. நான் யார் தெரியுமா? நான் பென்சில் என்று சொல்லி பார்க்குறேன். பென்சில் எழுதுகோல். பென்சில் பேனா அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். வடிவா சொல்லுங்க. பென்சில் பென்சில் பென்சிலுக்கு நான் பாவிக்கிறேன். பென்சில் பேனா 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 சரியா? பேனா முனையத்தான் நான் எடுத்து வச்சிருந்தேன். பேனாவா? வாழ்த்துக்கள். பேனா முனை. பேனா பேனா பெண் தான் பெண் தான். பேனாவான். நன்றி நன்றி. நேஸ் பிள்ளை சொல்வாங்க தாங்க. பாமுக உறவுகளுக்கும் திருநடாமகன் அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை குறிக்கொண்டு பாமுக தினக்கவியில் 567 மன்னிப்பு. மன்னிப்பு மன்னிப்பு என்ற ஒற்றை வார்த்தை கற்றை பொருள் நிறைந்த அற்புத வார்த்தை. மன்னிப்பு என்ற ஒற்றை வார்த்தை கற்றை பொருள் நிறைந்த அற்புத வார்த்தை. நேசப்பூக்களை நெஞ்சிலே விதைத்து வாசம் பரப்பிடும் வாழ்வின் வரமாய் இன்முகம் காட்டி இதயம் கவர்ந்து மானுட பிள்ளைகளை மன்னித்தல் சிறப்பு. நேசப்பூக்களை நெஞ்சில் விதைத்து வாசம் பரப்பிடும் வாழ்வின் வரமாய் இன்முகம் காட்டி இதயம் கவர்ந்து மானுட பிள்ளைகளை மன்னித்தல் சிறப்பு. மன்னிப்பு கேட்பதாலோ மன்னிப்பு கொடுப்பதாலோ யாருக்கும் தாழ்வில்லை, எவருக்கும் குறையில்லை. மன்னிப்பு கேட்பதாலோ மன்னிப்பு கொடுப்பதாலோ யாருக்கும் தாழ்வில்லை, எவருக்கும் குறையில்லை. உறவுகள் தவறினை மறந்து மன்னிக்கும் குணமுள்ள மனிதர் இல்லத்தில் கட்டப்படும் உறவு பாலமாகும். உறவுகள் தவறினை மறந்து மன்னிக்கும் குணமுள்ள மனிதர் இல்லத்தில் கட்டப்படும் உறவு பாலமாம். இல்லத்தில் கட்டப்படும் உறவு பாலமாம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். தட்டு கொடுப்ப தாருங்கள் உறவுகளே. சிவதர்சினி ராகவன் தினக்கவியாக உள்ளம் பூவாக என்ற தலையங்கத்தில் பாமக கவிதை வந்திருந்தார். சர்மா அவர்கள் நாவை பற்றி அழகான கவிதையை வர்ணித்து எழுதியிருந்தார். தியானடேசன் பீனாவின் முனி என்று தியானடேசன் தந்திருந்தார். நேமிஸ் மன்னிப்பை பற்றி கவிதை தந்திருந்தார். 4 பேருக்கும் வாழ்த்துக்கள். ஆமாம், நானும் சிவதர்சினி அவர்கள் பூ 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 பூவான எண்ணங்கள் இன்னொரு தலைப்பு வந்திருந்தது. பூவான எண்ணங்களா? உள்ளம் பூவாக. உள்ளம் பூவாக. உள்ளம் பூவாக மிகவும் சிறப்பாக இருந்தது அந்த கவிதை. எழுதுன பேனாமணி அதையும் நான் டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கும் எனக்கும் வாழ்த்துக்கள். அடுத்தது தர்மா அவர்கள் எழுதினது நான். மிகவும் சிறப்பாக அந்த கவிதை மிகவும் நயத்தோடு இருந்தது. அந்த கவிதை மிகவும் சிறப்பாக இருந்தது. அவருக்கும் வாழ்த்துக்கள். நானும் மன்னிப்பு என்றது மன்னிப்பு இந்த காலத்தில் மன்னிப்பு முக்கியம்தான். நான் மன்னிப்போமா என்ற ஒரு கேள்வியோட நானும் இந்த கவிதையை நானும் வாழ்த்து கொள்கிறேன். நன்றி வணக்கம். ஆனா சர்மன நயம் என்று போட்டிருந்தார் தானே? நாணயம் கவிதை நல்லா இருந்தது. லாபம் அடைஞ்சது. நாணயம் அந்த நாங்க சொல்ற பேச்சில் ஒரு நாணயம் இருக்கு. இல்ல அது அதை சொல்ல. நேர்மை இருக்கு. அதை சொல்ல இல்ல. நான்
ஒரு பேச்சு இது இல்லை நாணயம். அவர் நயம் தான் சொன்னார். அதுதான் நாணயம்னு சொன்னா இந்த நயம் நயமா நயம் நயம் நயமாக பேசுகிறது, இனிமையாக பேசுறது, நயமாக பேசுறேன்னு சொல்லுவாரு நாணயம். எல்லாருக்கும் கவரக்கூடியதான பேச்சு தான் நயமா சொல்றோம். நாணயம் நாணயம். அவர் நயம் சொல்ல இல்லை பாருங்க. நான் நயம் தான் அவர் நயம் தான் சொல்றார். அவர் என்னண்டா நாணயம் தினக்கவி நாக்கு அவர் நாவினால் சொன்ன சொல் நயம் என்பர். நயம் இருந்தால் நடப்பவை உண்பால். நா வினை புரட்டுதல் நயம் அல்ல. நயம் சொல்லல, நயம் தான் எல்லாத்துக்கும் போடுறேன். நயம் வந்து அது காசு இல்ல. நான் நயம் 3 சொல்லி நானா வந்து அவர் அதை சொல்ல நயம் நான் நயம் 2 சொல்லி நான். அப்ப நாவினின் வலிமையோ நயம் காத்தல். சரி, நயம் என்பது சிலருக்கு வாக்கு. நயம் சேர்ப்பதே சிலருக்கு மூச்சு. அப்ப இங்கதான் அந்த சிலருக்கு மூச்சு அது நாணயம் தான் வரும் நினைக்கிறேன். நாணயம் சொன்னா சிலருடைய பேச்சு கடினமா இருக்கும். ஒரு நேவிஸ் அவர்கள் கழிச்சு முடிங்க. ஓகே, சிலருடைய வார்த்தை கடினமா இருக்கும், கொடூரமா இருக்கும். சிலருடைய இனிமையாக இருக்கும். நயம் சேர்ப்பதே சிலருக்கு மூச்சண்டா. நயம் சேர்ப்பதே சிலருக்கு மூச்சண்டா. நாணயம் சேர்க்கணும் இல்ல, இந்த இதுக்கு நாணயம் கட்டாயம் இருக்க வேணும். அதுதான் உண்மை. நாணயம் இருக்கு. நாணயம் சொல்லி என்னுண்ட சொல்லலாம் வாணி. நாணயமா இப்ப ஒரு இடத்த காசை வேண்டுறீங்க நீங்க. சரி, ஓகே, உங்களுக்கு கொண்டு போனாங்க இதுல நீங்க பாருங்க. அத வந்து நாணயம் அவர் நாணயம் இங்க போட இல்ல, அவர் நயம் தான் போடுற, நாணயம் போடவே இல்ல. நீங்க நாணயம் தெரியுமா? ஒழுங்கான காசு, மற்றது ஒழுங்கான பேச்சு, அது நாணயம். ஓகே, ஒரு நாணயம். இது நயம் தான் எல்லாத்துலயும் போடுறேன். நயம்டா இனிமையாக பேசுற, மற்றவர்கள் கவரக்கூடியதா பேசுறதுதான் நயமாக பேசுறேன்னு சொல்றேன். நாவால பேசுறது மற்றவர்கள் கவரக்கூடியது. அந்த சில நேரம் அந்த நாக்கு கூடாத பேச்சையும் பேசுவாங்க. நாக்க புரட்டு மண்ணும் சொல்லி இருந்தவர். 2 விதம் இருக்கு. பொய் சொல்றதையும் சொல்லுவீனும், மற்ற கூடாத வார்த்தைகள் சொல்றதையும் சொல்லுவீனும். இப்ப ஏன் அங்க நாவால இனிமையான பேச்சு பேச வேணும். அதுதான் நாணயம் பேசுறது. நல்ல சூப்பரா இருந்தது அந்த கவிதை, ரசிக்கக்கூடியதா இருந்தது. நான் பற்றி எடுத்து வந்தார். நன்றி. தொடர்ந்து நாளுக்கான வாசிப்பரும்பு மற்றும் உடையரம்பு நேரத்துடன் செல்வோம். நேரம் 10:48 2 குட்டி உட்கார்ந்திருக்கிறார்கள். வணக்கம், வாங்க. மினி உற்சாகமான வணக்கம். இன்றைய வாசிப்பரும் 1990 ஆண்டுக்கு ஒரு தலைப்பில் எழுதி வாசிக்க வந்துள்ளேன். முத்தமிழ் இயலிசை நாடகம். முப்பால் அறம் பொருள் இன்பம். மூவிடம் தன்மை முன்னிறை படற்கை. மூவேந்தர் சேரர் சோழர் பாண்டியர். முக்கணி மாப்பெலா வாழை. நாற்றிசை வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு. ஐம்பொறி மெய் வாய் கண் மூக்கு செவி. ஐந்திரை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. அறுசுவை இனிப்பு புளிப்பு உரைப்பு. துவர்ப்பு உவர்ப்பு கசப்பு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? நன்றி, வணக்கம். வணக்கம். இந்திய வாசிப்பிலிருந்து 205. நாளைக்கு மிருகங்களையும் பறவைகளையும் ஓசையை பற்றி நாளைக்கு ஒரு வாசிப்பு செஞ்சு காட்ட போகிறேன். இங்கே பாருங்க, நான் எழுதினான். ஆந்தை அலறும். கோழி குக்கரிக்கும். காகம் கரையும். மயில் அகவும். நாய் குரைக்கும். நரி உலையிடும். குதிரை கனைக்கும். புலி உருமும். பன்றி உருமும். சிங்கம் முழங்கும். கல்ஜிக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? நன்றி, வணக்கம். வணக்கம். நானுமி
இன்றைக்கு நான் நேற்றிலிருந்து வாழை மிச்சம் படிக்க போறேன். வாழையின் அடியில் உள்ள கிழங்கில் இருந்து புதிய வாழைக்கன்றுகள் தோன்றும். வாழைப்பழம் மிகவும் இனிமை நிறைந்த பழமாகும். இதில் பல வகை சத்துக்களும் நிறைந்து உள்ளன. வாழைப்பழம் முக்கனிகளில் ஒன்றாகும். தமிழர் வாழ்வில் வாழை மிகச் சிறந்த இடத்தை பெறுகின்றது. வாழையை வளர்ப்போம், வளம் பெறுவோம். நன்றி, வணக்கம். வணக்கம். நன்றி, வணக்கம். சரி, இப்பொழுது வாசிப்பு அரும்புக்குள் செல்வோம். மன்னிக்க வேண்டும், ஒரே அரும்புக்குள். வணக்கம் வாங்குவோம். இவர் சனி ஞாயிறெல்லாம் சேர்த்து இலக்கத்தை போடுறார். சரி, நன்றி, வணக்கம். புதுசாக இப்போ பேரெல்லாம் வந்திருக்குது, நேற்று பேசப்பட்டது. சரி, நன்றி, வணக்கம். 10:51 நான் மூடி செல்ல வேண்டும். வணக்கம் வாங்கோ. இனிய உற்சாகமான வணக்கம். இன்று 1988 நான் இன்றைக்கு இந்த படத்தை பற்றி சொல்ல வந்தேன். நான் வெள்ளிமயில் போட்டிக்கு சென்றேன். அங்கு இந்த படத்தை நான் பெற்றுக்கொண்டேன். இது 15வது தடவையாக இந்த ஆண்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது பிரான்ஸ் நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. என்னுடைய பிரிவு முடிந்து விட்டது. இதில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்களும் மாணவிகளும் பங்கு பெற்றுள்ளார்கள். அதில் நானும் ஒருவர். நான் பங்கு பெற்றிருந்தது எனக்கு மிகவும் சந்தோஷம். நான் புலிமாமா என்ற பாட்டுக்கு நடனம் ஆடியுள்ளேன். இந்த நடன போட்டிக்கு நாங்கள் தாயக பாடலுக்கு மட்டும்தான் நாங்கள் நடனம் ஆட வேண்டும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படத்தை நான் போட்டி முடிந்தவுடன் இந்த படத்தை எடுத்து நான் பிரிண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். மேற்பிரிவில் 1ஆம் இடம் எடுத்தாக்களுக்கு வன்னிமயில் என்ற பட்டத்தை தருவீனம் மற்றும் சான்றிதழும் பரிசுகளையும் கொடுப்பீனம். உங்களுக்கு பிடிக்குமா? நன்றி, வணக்கம். வணக்கம். நான் 160 நண்டைக்கு இந்த பேப்பர் பற்றியை பற்றி சொல்ல போகிறேன். இந்த பாருங்க, இதில் ஓப்பன் இருக்குது. அதை திறந்தால் உங்களுக்கு பேப்பர் இருக்கும். ஒன்றா எடுக்க அது மேலே வரும். இது சாஃப்ட் கம்பெனி. இது கஃபூர் மார்க். கஃபூரில் தான் தயாரிச்சிருக்கணும். இது 3 வாரத்துக்குள் இருக்க. ஒரு வாரத்துக்குள்ளுக்க 110 பேப்பர் இருக்கும். இங்கே பாருங்க, இதங்களுக்கு மூக்கு துடைக்கிறதுக்கும் கை துடைக்கிறதுக்கும் உங்களுக்கு இதை பாவிக்கலாம். இது வாகனத்துக்குள்ள கையும் வைக்கிறதுக்கும் பாவிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நன்றி, வணக்கம். வணக்கம், நான் அமீஷ். இன்றைக்கு நான் இந்த ஸ்பாட்டட் டிக் ஸ்பாஞ்ச் புடிங் பற்றி சொல்ல போறேன். இது ஸ்பாட்டட் டிக் ஸ்பஞ்ச் புடிங். அதில் உள்ள ஸ்பஞ்சியா இருக்குது. இது அதில் ஸ்வீட் சோஸ்லாம், அது சுகர் சிரப் போட்டிருக்குது. அது இந்த டேட் 1st of July 2026 என்று போட்டிருக்குது. அந்த இன்க்ரீடியன்ஸ் சிரப் சோஸ் போட்டிருக்குது. அதுக்கு பிறகு எக்கும் வீட் ஃப்ளவரும், அதில் அலர்ஜி அட்வைஸ் போல்டு டயட்ரியும் போட்டிருக்கு. பிறகு அதில் நேற்று நான் லிட்டில் வாங்கினான். இது இன்றைக்கு நான் ஸ்பாட்டட் டிக் ஸ்பஞ்ச் புடிங் நான் எடுத்து சாப்பிட போறேன். நன்றி, வணக்கம். எடுத்து சாப்பிடுவோம், என்ஜாய் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் 2 பேரும் சிவாப்போடு இருக்கிறீங்க. என்ன விசேஷம்? அத்மிகா, அமிர்தன். வணக்கம். வணக்கம், வாழ்த்துக்கள். வண்ணமயில்
வன்னிமயிலா? வன்னிமயில் ஆடல் அரங்கம். என்ன பேர்? என்ன பேர் அது? தாய பாடலுக்கு தான் ஆடினோம். வன்னிமயில். இன்னும் என்ன மயில் எல்லாம் வேற நாடுகள் இருக்குது. ஓகே, வாழ்த்துக்கள் குட்டி. என்ன அரங்காட்டுகை? அதான் அரங்காட்டுகை, அதுவும் முழங்கல் என்ன இது பேசப்பட்டது. அதுவும் இது பேர்கள் எல்லாம் போடுகின்றார்கள் ஐயா மக்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்கு. சரி, நன்றி, வணக்கம். வாங்கோ, என்ன சொல்ல போறீங்கோ? அமீஸ் வாழைப்பழத்தை பற்றி சொல்லியிருந்தார், வாழை மரத்தை வியூசனம் பற்றியும் சொல்லியிருந்தார். அக்னியா நடனம் தான் அந்த தாய பாடலுக்காக டான்ஸ் செய்து ஆண்டது. அது பட்டம் தனக்கு கிடைச்ச வேண்டும். வன்னி மயில் என்ற பட்டம் கிடைச்சதாம் வேண்டும். தான் அதை தனக்கு அது சந்தோஷமாக இருந்தாலும் தான் அதை ஃப்ரேம் போட்டு வைத்திருக்கிறான்னு சொல்லியிருந்தார். மற்றது உரியரம்பில் அமீஸ் சொன்னார், உரியரம்பில் அந்த ஸ்போன்ஸ் புடிங் அது என்ன மாதிரி வாங்கினது, இங்கே வாங்கினது, எப்படி தான் சாப்பிட போகிறேன்னு அதையும் சொல்லியிருந்தார். வாழ்த்துக்கள். இருக்கும். வணக்கம், நான் பத்மினி கமலாந்தன். 3 குட்டீஸுக்கும் வாழ்த்துக்கள். லிடில்ல வேண்டி இருந்த என்று கூறியிருந்தார். மற்றும் 3 வாழ்த்துக்கள் உரைவிட வருகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் ஜெயமலர். நானும் 3 கேட்டுக்கொண்டிருந்தேன். அத்மிகா முதல் அந்த வாசி பெரும்பில அந்த இதுகளை பற்றி சொல்லியிருந்தார். இந்த 3 அந்த 1 2 3 சொல்லி அந்த ஒவ்வொரு எங்களை தமிழ் இலக்கியங்கள்ல உள்ள இதுகளை பற்றி சொல்லி கொண்டு வந்தார். சிறப்பான வாழ்த்துக்கள். மற்றது அமிர்தனும் சிறப்பாக வாசித்து கொண்டிருந்தார். உரையரம்பில் அமிர்தன் நல்ல சிறப்பாக சொல்லியிருந்தார். அந்த டிஷ்யூ பேப்பரை வச்சு நல்ல வடிவ சிறப்பாக ஒரு தடக்காமல் கொள்ளாமல் நல்ல வடிவாக சொல்லியிருந்தார். மற்ற அவர் நாட்டிய மயில், அந்த மயில் தன் நடனத்தை காட்டி அந்த நாட்டிய மயில் ஒரு நாட்டுல பேர், இங்க வன்னி மயில். இப்ப இனி இங்க லண்டன்ல என்ன மயில் தெரியா? நாட்டிய மயில் சொன்னீங்க, அது அவர் வன்னி மயில். சிறப்பா டான்ஸ் நல்லா ஆடுறாரு. நல்ல வடிவ சின்ன வயதுல இவ்வளவுக்கு ஆடினா இப்ப நல்லா இதை அப்படி தொடர வேணும், இப்படி தொடர்ந்து முழு இது முடிக்க வேணும். அவர் சிறப்பாக இருந்தாரு. மற்ற அமீசும் 2 உரையரம்பு இது தந்திருந்தார். வாழை மரத்தை பற்றியும் மற்ற சாப்பாட்டு இதை பற்றி சொல்லியிருந்தார். 3 சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி, வணக்கம். வணக்கம், நான் சரோஜினி. அத்மிகா, அமிர்தன், அமிஸ் 3 குழந்தைகளும் நன்றாக உரையரம்பு கூறியிருந்தார்கள். அத்மிகா முக்கணியல் என்னென்ன, நாட்டிசை 4 இசைகளும் 5 நிலங்கள் எல்லாம் வடிவாக கூறியிருந்தார். 3 குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் வாணி. நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன். 3 பேருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். சிறப்பாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அத்மிகா, நீங்க இன்னைக்கு இந்த பரிசுல வேக்கன்சி தேனா உங்களுக்கு? எங்க நிக்கிறீங்க? வீட்டுல நிக்கிறோம். தம்பிர கூட்டுக்குள்ள, தம்பிர கூட்டுக்குள்ள, தம்பிர கூட்டுக்குள்ள, வீட்டுக்குள்ள, தம்பிர கூட்டுக்குள்ள. தம்பியில கூட்டுக்குள்ள வெளியில எங்கேயாவது வேக்கன்சிக்கு எங்கேயோ பாக்குறதுக்கு சுற்றுலாக்கு போயிருக்கீங்களா? இல்ல கூட்டுக்குள்ள. கூட்டுக்குள்ள நிக்கிறீங்களா? தம்பி எங்க? இப்ப தம்பி இருக்கிறேன், நித்திரையாக போறேன். சரி சரி. அப்ப வேக்கன்சி எனக்கு அந்த மன்னிப்புடன் எனக்கு அந்த பட்டம் கிடைக்கவில்லை. அது மேற்பிரிவு ஆர்டர் முதலாவிடம் பெற்றா அந்த பரிசு கொடுப்பீங்க. வாழ்த்துக்கு அழகா இருக்கு படம். வாழ்த்துக்கள். மற்றது நீங்க இந்த 5 1 2 5 6 7 அந்த சொல்லிக்கொண்டு இருந்தீங்க. ஒன்றுக்கும் ஒரு இதை சொல்லிக்கொண்டு இருந்தீங்க. அது நல்ல சிறப்பாக இருந்தது. உங்களோட வாசி பெரும்பில நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள். கொண்டு வாங்க. நன்றி. வாழ்த்துக்கள் வாணி. அமிர்தனுக்கு கலந்து கொண்ட 3 சிறுவர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி. லோஜினி சொல்ல போறீங்களா? வணக்கம் வாணியக்கா. உதயம் வாசி பெரும் செய்யறவர்களுக்கு வாழ்த்துக்கள். இவ இந்த முறைதான் இந்த கீழ் பிரிவுலதான் பங்கு பெற்றினவா. அது நிறைய பிள்ளைகள் பங்கு பெற்றி அமிர்தன் சட்டிக்குள்ள என்னன்னு சொன்னால் அதுல நிறைய பேர் பங்கு பெற்றி ஒவ்வொரு பாலர் பிரிவு, கீழ் பிரிவு, மேற்பிரிவு, மத்திய பிரிவு அப்படி நிறைய இருக்கு. ஒவ்வொன்றிலையும் ஆனா அவன் இருக்குவானுங்க இல்ல. அந்த பிரான்ஸ்ல இருக்கிறவதான் அது பங்கு பெற்றது. ஒவ்வொரு நிறைய ஒவ்வொரு தரம் பிரிவு வச்சு நடத்தின டான்ஸ். அதுதான் தமிழ் சோழியலாலேயோ
இப்ப இந்த முறை தான் போயிருக்கிறதா நேரம் பங்கு பெற்றவனுக்கு இருக்கிறது இந்த முறை போய் பங்கு பெற்றி இருக்கு. பங்கு பெற்றினவா பங்கு பெற்றவைக்கு சான்றிதழ் உடனே கொடுக்கினோம். அது இப்ப நடந்து கொண்டு இருக்குது. அதுல அத்விகாட 100 பேருக்கு மேல பங்கு நடுவரை பெற்றிருக்கிறவ வந்திருந்தாங்க. அத்விகா அவந்திகாட அம்மா சுவானிஜா என்ன செய்தவா நடுவரை வந்திருந்தவாங்க. ஓகே காண இல்ல நான் கதைக்கிறேன். அதுல இருக்கத்தான் நான் திரும்பி பார்த்தாப்புல இருந்தவா கதைக்கல. நானும் கதைக்கல. அதுல இருக்கே கொண்டேல அதானே பேருந்தும் நான் முடியோட விட்டு வந்துட்டோம். இப்ப இந்த முறை அதுல கலந்து கொண்டிருந்தா. நன்றி வாணியக்கா. நன்றி நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது வாசிப்பரம்புரை எறும்போ அதன் பக்கமான தட்டி கொடுப்பு நேரம் இணைந்த எல்லோருக்கும் நன்றி வணக்கம்.